மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நண்பருக்கெல்லாம் வந்து ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கத்தாரில் வந்து இன்னைக்கு வந்து சர்க்குலர் வந்திருக்குங்க. அதாவது ஏர்போர்ட்ல இருக்க இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எல்லாம் தான் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அவங்க ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க எந்தெந்த டேட்ல வந்து எந்தெந்த ஃபிளைட் எல்லாம் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வார் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து நல்லதுக்கு கெட்டதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிசினஸ் ட்ரிப்பா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியோட எப்படா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ற விதமா வந்து இன்னைக்கு கத்தார் கவர்மெண்ட் வந்து நான் சல்யூட் பண்ணி ஆகணும். அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. பிரைஸ் எல்லாம் எப்பரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு. ஸோ நார்மல் வரதை விட இன்னைக்கு கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் குறையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஏர்லைன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஸோ எல்லா ஏர்லைனும் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஃபிளைட் ரேட் எல்லாம் வந்து குறையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ மற்ற ஜிசிசி கண்ட்ரிஸான குவைத்தா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சவுதியா இருக்கட்டும், ஸோ அவங்கேயும் வந்து ஏர்லைன்ஸ் வந்து ஓப்பன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கத்தார் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரியும் பாலிடிக்ஸும் ஜியோ பாலிடிக்ஸும் நாம அப்பப்போ டைம் கிடைக்கும் போது பேசுவோம். பாய்.